ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈரலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு. நீங்கள் தேவையான உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நாங்கள் ஏன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம்னா, நான்வெஜ்ஜஸ்க்குலாம் பொதுவாகவே கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லது. கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டதுக்கப்புறம் நம்ம ரிமைன் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க ஈரலை ஆட் பண்ணிக்கலாம். ஈரல் ஆட் பண்ணி உப்பு சேர்த்துட்டு நாங்கள் வீட்டிலே தயாரித்து வச்ச கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம். கரம் மசாலா தூள் போட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மிளகுத்தூள், சீரகம், பெருஞ்சீரகம் இது மூணுத்தையும் போட்டு நல்லா வறுத்து மேலே போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி 4 விசில் வச்சு திறந்து பார்த்தா நல்லா டேஸ்ட்டான ஹெல்த்தியான ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோ வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.